890 கோடி ரூபாய்க்கு 888 கோடி ரூபாய்க்கு இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்மளுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த டிஜிபி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் கடிதம் எழுதுறாங்க. 3 முறை கடிதம் எழுதியும் கூட. சார், இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து தேமுதிக வரணும் பெரும்பாலும் எதிர்பார்த்துருந்தோம். இல்லை திமுக கூட்டணி வல்லவடைந்து கூட்டணிக்கு வரணும் வர வேண்டிய வரல என்பது அந்தந்த கட்சியினுடைய முடிவு. அந்த கட்சியை அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. சார், தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியினர் வந்து கலவரத்தை தூண்ட சதி செய்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர், ஒரு பொறுப்பு இல்லாமல், நான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்பில்லாத வார்த்தை, ஒரு பொறுப்பில்லாத ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சிகளாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாம் இது மாதிரி எப்பயுமே எதிர்க்கட்சிகளை சொன்னது கிடையாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அதாவது அப்போது இது என்ன காட்டுதுன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை காட்டியிருக்கிறது. ஸ்டாலின் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக வளர்ந்து வரதான் நம்ம பார்க்குறோம். சரி, என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு சார். ஆனால் அவங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் எல்லோரும் அவர் என்டிஏல இருந்து பாராளுமன்றத்தில் இருந்தார். அதை நான் சொன்னேன், எந்த ஒரு கட்சியும் யார் கூட கூட்டணி போகணும், யார் கூட கூட்டணி இல்லை இருக்க வேண்டாம் என்பது அந்தந்த கட்சிகள் எடுக்கிற முடிவு தான். இப்போ நேரு மேலே வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எப்படி பார்க்கணும்? திமுகவினுடைய ஊழல் எந்தளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிலிருந்து 890 கோடி ரூபாய்க்கு 888 கோடி ரூபாய்க்கு இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நம்மளுடைய டிஜிபிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த டிஜிபி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் கடிதம் எழுதுறாங்க. 3 முறை கடிதம் எழுதியும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் தலையிட்டு நேற்றுக்கு உயர்நீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஸ்டாலின் ஊழலுக்கு துணை போகிறார், குற்றவாளிகளுக்கு துணை போகிறார். ஊழலை ஊக்குவித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். சார், செயற்கை நுண்ணறிவு மாநாடு 2026 இப்போ என்னையோட நிறைவடையுது. $100 கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்திய அரசு. இதனுடைய எதிர்காலம் எப்படி சார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில்நுட்பத்தை எப்பயுமே நம்மளுடைய நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டு எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் கூட நேற்றைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 30-40 நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷன் ஏஐயை வந்து அடுத்த கட்டத்திற்கு எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றதை 6 நாட்களாக மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்திருக்கு. அதில் பல்வேறு நாடுகள், பல்வேறு தொழில் நிறுவனங்கள், அவர்களுடைய முதலீடுகள்லாம் கூட இந்தியாவில் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த முதலீடுகள், இந்த முதலீடு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளமாக்குவதோடு நம்மளுடைய இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்குவதோடு இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குகின்ற ஒரு இந்த மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.